சேர்ந்து இந்த வீட்ல சந்தோஷமா வாழணும்னு தான் ஆசைப்படுறா. இது எங்க வாழ்க்கை, என்ன பண்ணணும் நான் பாத்துக்கிறேன். சந்தியா இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி அதுக்கு கெடு விதிச்சவன் நான். பின்னாடி நானே அதை வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்ப நீ எதுக்காக இப்படி செய்யற? உங்க 2 பேருக்கும் நடுவுல வேற ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா அதை நீ வாயை திறந்து சொல்லுடா. அண்ணா எல்லாரும் சொல்றாங்கல்ல, கேளுங்கண்ணா. அண்ணிய கூட்டிட்டு உள்ள போ, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். யாரும் இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. சந்தியாவுக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் செய்யறேன். உங்க எல்லாருக்கும் இப்ப புரியலனாலும் போக போக புரிஞ்சுப்பீங்க. சந்தியா, சந்தியா சொன்னா கேளுமா. அம்மா, நீங்க எப்பவுமே அமைதியா யோசிச்சு தானே எதையும் செய்வீங்க. இதுக்கு முன்னாடி அம்மா திட்டப்ப கூட அத்தை தானே மயிலே அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. இப்ப ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க போகாதீங்கம்மா, போகாதீங்க. மயிலே, யார் என்ன சொன்னாலும் நான் எங்க போனாலும் இதுதான் என் குடும்பம் மயிலே. இப்போ நான் பார்வதியோட நல்லதுக்காக தான் போறேன். நீ எல்லாரையும் பாத்துக்கோ. அண்ணா நீ சொன்னா கேளுங்க அண்ணி. அண்ணி சொன்னா கேளுங்க. அண்ணி நீ வேண்டாம். சொல்லுங்கய்யா. நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்கய்யா. அவங்களுக்கு உங்களதான் ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. சந்தியாம்மா இங்கே இருக்கட்டும்னு சொல்லுங்கய்யா. ஐயா சொல்லுங்கய்யா. சரவணா, இப்படிலாம் செய்யாதடா. வேணாண்டா. நீ இதை செஞ்சிட்டா இதுக்காக நீ வாழ்க்கை முழுக்க வருத்தப்படுவடா. சொன்னா கேளுடா. சந்தியா பாவண்டா. என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையாப்பா? நானும் எத்தனை நாள் தான் இந்த வழியை தாங்கிட்டு இருக்கிறது. எனக்கு வேற வழி தெரியலப்பா. என்னடா சரவணா, நீ ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணு புரியலையே. இங்க பாருப்பா, உன் பொண்டாட்டிய நான் கஷ்டப்படுத்துறேன்னு நினைச்சேன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோ. ஒரு வீட்ல மாமியார் மருமகன் இருந்தா சண்டையெல்லாம் வரத்தானே செய்யும். இப்ப என்ன, நான் சொன்னதுக்காக தான் நீ இவளை வீட்டை விட்டு அனுப்புறியா? சொல்லு. இப்படி அமைதியா இருந்தா என்ன பார்த்தோம்? எனக்கு ஒண்ணு புரியல. இங்க பாருப்பா, எதுக்காக தான் நீ இவளை வெளியில அனுப்புறன்னா அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. சரவணா இவ இங்கே இருக்கட்டும். இத பாருப்பா, உன் பொண்டாட்டிய நான் இனிமே எதுவுமே சொல்ல மாட்டேன். சரியா? குடு. சந்தியா நீ வா, உள்ள வா. போங்கம்மா. அம்மா, ஏய் அம்மா நில்றா. நான் சொல்றத கேளுங்கம்மா. நீங்க வாங்க. அண்ணா சரவணா, வேணாண்டா நில்றா. டேய் அண்ணா இனிமே இவளை எதுவும் சொல்ல மாட்டேன்டா. தயவு செஞ்சு விட்டுடு. இது நீங்க சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லம்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. சரவணா, இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே சந்தியா சந்தோஷமாவே இல்ல. அவங்கள நம்ம சந்தோஷமா பாத்துக்கலாமா? என்னமோ இது ஏன் வீடுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நிஜத்துல அவங்க எந்த கொண்டிலையும் அடைக்க முடியாத ஒரு சுதந்திர பறவைமா. இது ஒண்ணும் அவங்களுக்கான கூடு இல்லம்மா. அவங்க இன்னும் பறக்கணும், சந்தோஷமா சுதந்திரமா இன்னும் உயரமா. பரவாயில்லையே. இங்கெல்லாம் இருந்தா அது நடக்காது. அதனாலதான் அனுப்புறேன். அவங்க வாழ்க்கையில நம்ம யாரும் குறுக்க நிக்க வேணாமா. நீங்க வாங்க.
அண்ணே அண்ணிய கூட்டு உள்ள போங்கண்ணே. அவங்க உங்களுக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க. அவங்கள அனுப்பாதீங்கண்ணே. டேய் சக்கரை வழி அண்ணே, விடு. சும்மா இருண்ணே. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அண்ணி இங்கதான் இருக்கணும். சொல்லுங்கண்ணே. ரொம்ப ஓவரா பண்றாங்களே. சக்கரை நான் கிளம்புறேன்டா. உங்க அண்ணன் எது செஞ்சாலுமே அத சரியாதான் செய்வாரு. அது உனக்கே தெரியும்ல. இல்ல நீ அண்ணன் இப்படி செய்யறது சரியில்லை. நீ தப்பு பண்றாரு. அழாதடா, சொன்னா கேளு. அழுவன், நீ கேட்க மாட்டேன். நீங்க எங்க இருப்பேன்னு சொல்லுங்க, நான் கேக்குறேன். உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே உன்னோட சிரிப்புதான். நான் போகும்போது நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா அப்புறம் இந்த முகம்தான் எனக்கு ஞாபகம் வரும். இங்க பாரு, நல்ல பையனா இருக்கணும்டா. நீ நல்லா படிச்சு நிறைய மார்க்ஸ் வாங்கி உன்னோட போட்டோ பேப்பர்ல எல்லாம் வரணும். அப்போ நான் அதை பார்த்து சந்தோஷப்படணும். சரியா? சந்தியா, என்னம்மா இத்தனை பேர் சொல்றமே நீ கேட்க மாட்டியாம்மா? நீ இல்லாம நாங்க எப்படிமா இந்த வீட்ல இருக்க போறோம்? சிவகாமி, நீ ஏதாவது செஞ்சு தடுத்து நிறுத்து சிவகாமி. இதுக்கு மேல நான் என்னங்க சொல்றது? இவன் தான் இது ஏன் வாழ்க்கை தலையிட வேண்டான்னு சொல்றானே, அப்புறம் என்ன பண்ண முடியும்? அண்ணி 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 சொன்ன கேளு அண்ணி. கேளுங்க, போகாதீங்க. இதுதான் என் வீடுன்னு நான் மனசார நினைச்சேன். இப்பவும் நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இதுவரைக்கும் என்ன பாத்துக்கிட்டதுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. சிவகாமி, நீ இன்னைக்கு பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அது உனக்கு புரியல. பின்னாடி இதுக்காக ஒரு நாள் நீ பெருசா வருத்தப்படுவ. இதுக்கு மேல நான் என்னங்க பண்ண முடியும்? நான் தான் அவனை வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. பேருக்கு சொன்னேன். உன் முடிவுன்னு சொல்லி நீ கை கழுவுற மாதிரி பேசின. உன் நெஞ்சை தொட்டு சொல்லு. நீ நினைச்சிருந்தா சரவணனை கண்டிப்பா தடுத்திருக்க முடியும். முடியுமா முடியாதா? அவன்தான் நான் என்ன சொன்னாலும் கேக்குற நிலைமையில இல்லையேங்க. என்னைக்கா இருந்தாலும் நீயும் மகனும் இதுக்காக ரொம்ப வருத்தப்படுவீங்க. அப்ப தெரியும். ஏய் தட்டா, என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்படி என்ன பிரச்சனை இருக்கும் இவங்களுக்குள்ள? கடவுளே, சரிங்க தம்பி. அக்கா, திருநெல்வேலி பஸ் போயிடுச்சு. இல்ல தம்பி, நாங்களும் அந்த பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்றோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். ஒரு நிமிஷம் இருங்க.
எனக்கு எப்ப தாக எடுக்கும், எப்ப பசி எடுக்குங்கிற அளவுக்கு யோசிக்க தெரியற உங்களுக்கு என் மனசுல என்ன இருக்கு, நான் டிவோர்ஸ் அளவுக்கு போற பொண்ணான்னு யோசிக்க முடியலல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்க மேல முழு அன்போட பாசத்தோட தான் இருக்கேன். உங்க மனசுலயும் அந்த அன்பு இருக்கும்னு தான் நம்புறேன். ஏதோ ஒரு தப்பான எண்ணம் உங்களை இங்கே வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கு. அதை வாய் விட்டு பேசவும் மாட்டேங்கிறீங்க. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் இந்த டிவோர்ஸ் பேப்பர் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிருந்தா நான் கடகடன்னு சொல்லியிருப்பேன்னு. அதை செய்யாம ஏங்க இப்படி பண்றீங்க? ஏன் என்னை விட்டுட்டு உங்களால இருந்துட முடியுமா? வேற ஏதாவது வேணுமாங்க? வேறனா? இல்ல இந்த பிஸ்கட்டு பழம் ஏதாச்சும்? இல்லைங்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். உங்களுக்கு வேற ஏதாவது பேசணுமா? இனிமே பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? அதான் வீட்லயே பேசியாச்சு. உண்மையாவே நாம பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசியாச்சா? ஆமாங்க, எல்லாத்தையும் பேசியாச்சு. ஒண்ணு தவிர என் மனசுல உங்க மேல எவ்வளோ காதல் வச்சிருக்கன்றதை பத்தி மட்டும்தான் நான் இன்னும் பேசல. என்னாச்சு? ஏன் அமைதியா இருக்கீங்க? பேசியாச்சா? இனிமே பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? அதான் பேசியாச்சு. இல்லைங்க, எல்லாத்தையும் நான் எதுவும் பேசவே இல்லை. என் மனசுல உங்க மேல எவ்வளவு மரியாதையும் காதலையும் வச்சிருக்கேங்கிறத அத நான் இன்னும் சொல்லவே இல்லை. அத சொல்றதுக்கு உரிய நேரமும் சந்தர்ப்பமும் வீட்டுல எனக்கு கிடைக்கல. அதை நீங்க வாய் விட்டு சொல்லிதான் தெரியணும்னு இல்லை சந்தியா. அது பரிபூர்ணமா நான் உணர்ந்திருக்கேன். நீங்க கொஞ்ச நாளா என்கிட்ட ஒழுங்கா பேசுறதில்ல. அது வீட்டுல உள்ள எல்லாருக்குமே தெரியும். எத்தனையோ தடவை காரணம் கேட்டும் நீங்க எதுவுமே சொன்னதில்ல. என் பேக்ல ஏதோ ஒரு பேப்பர் இருந்துச்சுன்னு சொல்லி உங்க கோவத்துக்கு அதுவே ஒரு காரணம் ஆயிடுச்சு. அது வெறும் பேப்பர், பிரிண்ட் பண்ண பேப்பர். அதை பத்தி நான் என்ன நினைக்கிறேங்கிறத கூட நீங்க கேட்க தயாரா இல்லைல்ல. அதை வச்சுக்கிட்டு நீங்க சட்டுன்னு பெரிய பெரிய முடிவா எடுக்கிறீங்க. வீட்டை விட்டு வெளியில போ, வாழ்க்கையை விட்டு வெளியில போன்ற அளவுக்கு வந்து இப்படி வெளியில வந்து நிக்கிறோம். இந்த வாழ்க்கை இப்படி வந்து முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. நான் படிப்பு விஷயத்துல ஜெயிச்சிருக்கலாம். ஊர்ல உள்ளவங்க எல்லாம் என்ன நல்ல மருமகன்னு சொல்லிருக்கலாம். ஆனா உங்க மனசு புரிஞ்சுக்கிறதுல நான் தோத்துட்டேங்க. தோத்துட்டேன். என்னோட அன்பையும் காதலையும் இதுக்கு மேல எப்படி நான் நிரூபிக்கிறதுன்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க. மன்னிச்சிருங்க சந்தியா. உங்க அன்பை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். அதை விட அதிகமா நான் உங்க மேல அன்பு வச்சிருக்கேங்க. அதனாலதான் வெளியே போய் நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழுவீங்கன்னு சொல்லி உங்களை அனுப்பி வைக்கிறேன். இந்த முடிவு இப்போதைக்கு கஷ்டமா இருந்தாலும் பின்னாடி உங்களுக்கு தான் சந்தியா நல்லதா இருக்கும்.
ஏங்க என்னாச்சுங்க? இல்ல ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்லை. என்னாச்சுன்னு சொல்லுங்க. காத்துல ஏதோ தூசி கண்ணில் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல பரவாயில்லைங்க. ஏங்க கண்ணில் இருக்கிற தூசி எடுக்க கூட எனக்கு அனுமதி தர மாட்டீங்களா? அப்படியே நீ இருக்க கட்டி பிடிச்சு உங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது, வாங்க வீட்டுக்கு போலான்னு சொல்ல மாட்டீங்களா? டே வேணாண்டா சரவணா, வேணாம். அவங்க ஏதோ உன் மேல இருக்கிற அக்கறையில கண்ணில் இருந்து தூசி எடுத்து விட்டாங்க. தேவையில்லாம எதுவும் பண்ணிடாத. கிளம்புனது கிளம்பியாச்சு. எங்கேயோ போய் அவங்களாச்சும் நல்லபடியா இருக்கட்டும். ஏங்க இப்போ ஒருத்தல் போயிடுச்சா? ஆ போயிடுச்சுங்க. இந்தாங்க தண்ணி, முகத்தை கழுவிக்கோங்க. இல்லைங்க, இதை குடிக்க வச்சுக்கோங்க. அதான் தூசி போயிடுச்சுல்ல. எதுக்கும் கழுவிக்கோங்க. தேவைன்னா வேற தண்ணி பாட்டில் வாங்கிக்கலாம். ம். இந்தாங்க. சொல்லிடலாமா? சந்தியா வீட்டை விட்டு என் வாழ்க்கையை விட்டே போக போறாங்க. இப்பவாச்சும் மனசு விட்டு ஒரு தடவை என்னோட காதலை வெளிப்படையா சொல்லிடலாமா? பெரிய போற இந்த செகண்ட்லயாச்சும் என் மனசுல இருக்கிற காதலை படிச்சுன்னு சொல்லிடலாமா? நீங்க என்ன பிரிஞ்சிருக்க முடிவு பண்ணிருக்கலாம், ஆனா என் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்கன்னு சொல்லிடலாமா? இதுக்கு மேலையும் தள்ளி போட வேண்டாம், சொல்லிட வேண்டியதான். ஏங்க எனக்கு உங்களை தம்பி இந்த மூட்டையை கொஞ்சம் இறக்கி வைப்பா. தம்பி என்னப்பா யோசிக்கிற? கொஞ்சம் இறக்கி வைப்பா. சரி. வாப்பா. வா 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 இறங்க. பஸ் சுரண்ட வழியா திருநெல்வேலி வரைக்கும் போகுது. ஆலங்குளம் பாவுச்சத்திரம் போறவங்க எல்லாம் ஏறிக்கோங்க. போங்க போங்க சீக்கிரம் ஏறுமா. மூட்டையெல்லாம் ஓரமா போடுங்க. வா வா ஏறி ஏறி ஏறு. ஏப்பா அதான் எல்லாம் வந்தாச்சுல, வந்து வண்டி எடு. ஏப்பா நானும் மனுஷன் தானே, ஒரு டீ கூட குடிக்க கூடாதா? சரி சரி ஏறு. வாப்பா. போய் ஏறி உட்காரு, நான் வரேன். ஏங்க வண்டியில இடம் இருக்கு, ஏறி போய் உட்காருங்க. இல்லைன்னா திருநெல்வேலி வரைக்கும் நின்றுட்டே போற மாதிரி ஆயிடும்.